Good morning, students. Subject name Software Engineering, taken by Dr. M. Induvali, Assistant Professor and Head of Computer Science Department, Joseph Arts and Science College, Tirunavalu. Next, Introduction to Software Engineering. First, software is defined. Software is set of instructions and set of programs. When executed, provide functions. ஒரு ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம்ஸ் தான், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுதான் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் எனேபிள் த ப்ரோக்ராம் டு மேனிப்புலேட் த இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஒரு மேனிப்புலேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸு, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் சாஃப்ட்வேர். தெர் ஆர் 2 types of role of software. First one, product. Second one, a vehicle of delivering a product. அதாவது ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரோட ஒரு ஒர்க்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு சிஸ்டத்துக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம்ஸ் கோடிங்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ணுறது, அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறது, ஆல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட ஒர்க்கு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கல் ஃபார் டெலிவரிங் எ ப்ராடக்ட். அதாவது கண்ட்ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டரையோ இல்லை வந்துட்டு அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஆர் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ப்ரோக்ராமை வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்துட்டு ஹார்ட்வேரை வந்துட்டு உங்களால் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர், தி கம்யூனிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸு, அதாவது கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர், அதாவது டெஃபினேஷன் ஆஃப் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்க்கு டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ். அது வந்து ஒரு சயின்ஸு, வந்து ஒரு டூல்ஸு அண்ட் மெத்தட். நீங்கள் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, வாட் எவர் மேபி, டு ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் எஃபெக்டிவ் சொல்யூஷன் டு ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது சொல்யூஷன்ஸ் நீ மேக் பண்ணணும் அப்படின்னா என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான வந்து என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, புக்ஸ் வந்து ரெடி பண்ணுவீங்க, ப்ளஸ் அலாரம் செட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி சொன்னேன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஒரு ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, தான் டெஃபினேஷன் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதுக்கான காஸ்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். த நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இஸ் டெவலப்டு ஆர் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டஸ் நாட் வியர் அவுட். த லாஸ்ட் சாஃப்ட்வேர் இஸ் கஸ்டம் பில்ட். ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் இஸ் டெவலப்டு. ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் மேனுஃபேக்சர். இது வந்து ஒரு மேனுஃபேக்சர் கிடையாது. ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் நம்மளா வந்து அசம்பிள் பண்ணுறது தான், அதாவது நம்மளா வந்து ஒரு கோடிங் ரைட் பண்ணுறது தான். இது வந்து ஒரு மேனுஃபேக்சர் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டஸ் நாட் வியர் அவுட், இட் இஸ் தேர் டியூ டு சேஞ்ச். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கோடிங்ஸ் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடிங்கான மாடல்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இஸ் கஸ்டம் பில்ட். இது வந்து ரேதர் தென் அசம்பிளிங் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணுற ஒரு எக்ஸிஸ்டாக யூஸ் பண்ணுற ஒரு காம்போனன்ட்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது என்ன என்ன வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கோடிங்ஸ் ரைட் பண்ண போறீங்களோ ஆல்ரெடி நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ மட்டும் தான் உங்களால் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து உங்களால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தி சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் சாஃப்ட்வேர். அதாவது 7 சேஞ்சிங் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது 7 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், செகண்ட் கேட்டகரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்,
third engineering and scientific software, fourth embedded software, then next product line software, web application software, artificial intelligence software. சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கேட்டகரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனால ஒரு கேட்டகரிஸ் கூட நமக்கு தெரியாது. பார்த்துங்களா, டிஃபைன் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன சொல்லுவீங்க? தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது சாஃப்ட்வேர் தான். பிகாஸ் வந்து சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் இல்லை. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ்னால் என்னன்னு கேட்காதீங்க. செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு கம்ப்யூட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் தேவை. அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து செட் ஆஃப் கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் எம்பெடட் சாஃப்ட்வேர்னா இது வந்து ரீட் ஒன்லி மெமரி தான். இது வந்து ரைட் பண்ண முடியாது. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்பெடட்னா என்ன, ஆல்ரெடி வந்து அதாவது ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்களேன், அது எம்பெடட் தானே. ஆல்ரெடி வந்து மிஷின்னா இப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் தான் வந்துட்டு வாஷிங் மிஷின் வந்து ஆன் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா வந்து வாஷிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து எம்பெடட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் அதோட எம்பெடட் சாஃப்ட்வேர் இட் இஸ் ரீட் ஒன்லி மெமரி, ஆல்ரெடி கிரியேஷன் த ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா இட் இஸ் ஏ சாஃப்ட்வேர் பட் டு சால்வ் தி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டு டு மேனிப்புலேஷன் அண்ட் அனலைசஸ். அதாவது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கான வந்து ப்ரோக்ராமிங்ஸ் கோடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பண்ணி அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் சயின்டிஃபிக் சாஃப்ட்வேர் இட் இஸ் கால்டு அதாவது க்ரன்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் வந்து மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லெஜசி சாஃப்ட்வேர். அதாவது லெஜசி சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜசி சாஃப்ட்வேர் இஸ் ஆர்டர் ஓல்டு ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டீகேட்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஓல்டு ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். பட் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து கரெக்டான ப்ராசஸ்ன்னு வந்து சொல்லிட முடியாது இல்லையா? அது வந்து புவராக கூட இருக்கலாம், அது வந்து அதாவது ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கோடிங்ஸ் வந்து புவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் கேஸ் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் அச்சூர்ட். அதாவது கரெக்டாக நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட முடியாது. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் எவாலுவேஷன்ஸ். இந்த சாஃப்ட்வேர் எவாலுவேஷன்ஸில் அதாவது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் லா இருக்குது. அதில் வந்து 8 லாஸ் வந்து தியரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கண்டினியூயிங் சேஞ்சிங், நெக்ஸ்ட் த லா ஆஃப் இன்க்ரீசிங் காம்ப்ளெக்சிட்டி, தி லா ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன், தி லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்டெபிலிட்டி, the law of conservations of family, the law of continuing growth, the law of declining quality, லாஸ்ட் தி ஃபீட்பேக் சிஸ்டம் லா. ஓகேங்களா? அதாவது நம்மளே வந்துட்டு ஏதாவது ஒரு ரூல்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கே வந்து நிறைய லாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ வந்து லீஸ்க்கு எடுக்க போகிறோமா இல்லை மந்த்லி ரெண்ட்டு கொடுக்க போகிறோமா அப்படின்றதுக்காக நிறைய ரூல்ஸ் இருக்குது. எவ்வளோ வந்து ரெண்ட்டு கொடுக்க போகிறோம், அதுக்கான வந்து அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம், நிறைய லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேரை மேக் பண்ணணும்னாலும் there are different types of law is there. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கண்டினியூயிங் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு அதாவது சாஃப்ட்வேர் அந்த லாவில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மைட்ஸ்ன்னு இருக்கும். தட் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வந்துட்டு ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சாஃப்ட்வேர் மைட்ஸு. அதில் 3 டைப்ஸ் ஆஃப் மைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் மைட், செகண்ட் கஸ்டமர் மைட், த லாஸ்ட் வந்து ப்ராசிடர் மைட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் 1ல் வந்துட்டு தி அவைலபிள் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் ஃபார் சாஃப்ட்வேர். அதாவது என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு சாஃப்ட்வேரை மேக் பண்ணணும், எந்த ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதுனா மேத் 1. மேத் 2ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஈச் ஆர்கனைசேஷன் ஃபீல் தட் தே ஹாவ் ஸ்டேட் ஆர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். அதாவது வந்து
ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஹார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான வந்து ஃபீல் கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் மேக் பண்ணணுன்றதான் வந்துட்டு மைட் 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைட் 3ல வந்துட்டு ஆடிங் மோர் ப்ரோக்ராமர்ஸ் வென் தே ஒர்க் இஸ் பியாண்ட் ஷெடியூல். ஃபஸ்ட்டே வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கணும் எந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அண்ட் த லாஸ்ட் ஒன் மேட் 4 அப்படின்னா வந்துட்டு அவுட் சோர்சிங் த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் இன் தேர்ட் பார்ட்டி. அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி எந்த விதமான சாஃப்ட்வேர் கேட்குறாங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்தமான ஒரு ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மேத் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா, அதாவது நீங்கள் என்னென்னலாம் வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் மேத் 1ல் இருக்கணும். ஓகேங்களா. மைட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஈஸி டு சேஞ்ச் பிகாஸ் சாஃப்ட்வேர் இன் ஃப்ளெக்சிபிள். அதாவது சாஃப்ட்வேர்ன்றது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மேக் பண்ணணும், அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேங்களா, அவனுக்கு வந்து இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாது. ஓகே, ஃப்ளெக்சிபிளாக என்ன, ஒரு வளைந்து கொடுக்கும் தன்மையோடு இருக்கணும். ஏதாவது ஒரு கோடிங்ஸ் அவங்களால சேஞ்ச் பண்ணணும், இல்லை மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், அவங்களை ஈஸியாக சேஞ்ச் பண்ண வந்து முடிகிற மாதிரி இருக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஸ் ஃப்ளெக்சிபிள். நெக்ஸ்ட் மைட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அ ப்ரோக்ராம் இஸ் ரிட்டன் த ஜாப் ஹேஸ் பி டன். அதாவது ஒரு டைம் வந்து நீ ப்ரோக்ராமை வந்து நீ ரைட் பண்ணிட்டு அப்படின்னா அது கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். நெக்ஸ்ட்டு மைட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் எப்போ அந்த வந்து அதுக்கான குவாலிட்டிஸ் வந்து ஃபினிஷ் ஆகுதோ அது வந்து நீங்கள் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கான ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிற வரையும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு மைட் 3 அப்படின்னா தி ஒன்லி டெலிவரபிள் ஒர்க் ப்ராடக்ட் இஸ் த ஒர்க்கிங் ப்ரோக்ராம். அதாவது நீ எப்போ வந்து டெலிவரி பண்ண போறியோ அதுக்கான ஒர்க்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து கரெக்டாக வந்து நீ மேக் பண்ணியிருக்கணும். தட் இஸ் மைட் 3. மைட் 4 அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிரியேட் தி சொல்யூஷன் டு அதாவது நீ என்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ண போகிற. ஓகேங்களா, அந்த டாக்குமெண்ட்கான அன்னெசரி டாக்குமெண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான வந்து என்ன நீ டெவலப் பண்ண போறியோ அதுக்கான அதை மேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வந்து லேயர் இருக்குது. ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லேயரு டூல்ஸு, செகண்ட் லேயரு மெத்தடு, தேர்ட் லேயரு ப்ராசஸ்ஸு, த லாஸ்ட் லேயரு குவாலிட்டி ஆஃப் ஃபோக்கஸ். ஓகேங்களா, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் 4 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குவாலிட்டி ஃபோக்கஸ். குவாலிட்டி ஃபோக்கஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெட்ராக் தட் சப்போர்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். என்னென்னலாம் வந்து சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் என்னென்னலாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுலாம். மெத்தட்ஸு, அதுக்கான நீங்கள் என்ன மெத்தட்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து மெத்தட்ஸு. டூல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் வந்து ப்ராசஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸு, நெக்ஸ்ட்டு பிளானிங். அதாவது வந்து ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சிஸ்டத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன்ஸ், ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறதுக்கான பிளானிங்கு, அதுக்கான கரெக்டாக மாடலிங், நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், லாஸ்ட்டு வந்து டிப்ளாய்மெண்ட்டு. கரெக்டாக வந்து அந்த இது வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து மூவ் ஆகும், அதான் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட்டு. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து மேக் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் மாடல். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், வாட்டர் ஃபால் மாடல். ஓகேங்களா, அதாவது வாட்டர் ஃபால்ஸ் மாடல் இஸ் எ மாடல் டு ரெப்ரசன்ட் தி ஒன் மெத்தட் ஹவு டு சாஃப்ட்வேர் கேன் டெவலப்டு. அதாவது சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு மெத்தட் இல்லை மாடல் தான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாடல்ஸ். ஓகேங்களா, இந்த மாடல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்களே ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கே பாருங்களேன், இந்த பிக்சரை பாருங்கள். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படிக்கட்டாக வருது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வருது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பான ஒரு ரூல்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஈஸியாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து மேக் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ். செகண்டு ஸ்டெப்பில் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். தேர்ட் ஃபால்ஸில் பாருங்கள் அனலைசர்ஸ். ஃபோர்த் ஒன்று ப்ரோக்ராம் டிசைன். நெக்ஸ்ட்டு கோடிங். அடுத்து நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டிங். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் டெவலப்மெண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அனலைசர்ஸ் கோடிங்ஸை ரைட் பண்ணுறோம்.
அதுக்கான வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி. இதை வந்து ஸ்மால் டெவலப்மெண்ட். பட் ஆனால் இது வந்து கரெக்ட்னு சொல்லலாமா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் மேக் பண்ணுறீங்க, நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறீங்க, அது கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் மாடல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை லார்ஜ் டெவலப்மெண்ட்டு நீங்கள் கரெக்டான சொல்யூஷனை மேக் பண்ணிடலாம். ஏன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசன் கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன், சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் சொன்னீங்க பாருங்க. என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்? சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். அதில் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்னா நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை, செலக்ட் அண்ட் டாக்குமெண்ட் ஃபங்க்ஷன். அதாவது வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், என்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணணும். அதுக்கான ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து மேக் பண்ணிட்டீங்க, க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கான வந்து ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு லார்ஜ் டெவலப்மெண்ட்டில் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட். இப்போ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் தான் பார்த்துட்டோம், அதுக்கான ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் வந்து இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ். சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஐடென்டிஃபை, செலக்ட் அ டாக்குமெண்ட், சாஃப்ட்வேர் ஃபியூச்சர் நெசசரி டு சேஃப்டி அந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது வந்து அதுக்கான வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேர்க்கான என்ன ஃபியூச்சர் நெசசரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட். அதாவது சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டும் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸோட சிஸ்டத்துக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மேக் பண்ணுறீங்க, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு மேனுவலாக என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கான என்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அனலைசஸ். நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, உங்கள் ப்ரோக்ராம்ஸ் கோடிங்ஸ் எதான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரையும் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸில். அது வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்மால் இதில் நீங்கள் அனலைஸோடு நிறுத்திட்டீங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து இங்கேயும் தான் அனலைஸ் பண்ணுறீங்க. அனலைசஸ் பாருங்கள், அனலைசஸ் ஓகேங்களா. மெத்தடிக்கலி ஒர்க் through the details for each requirements. ஓகேங்களா. அதாவது நீங்கள் என்ன மெத்தடை வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த மெத்தடை வந்துட்டு கரெக்டான வந்து ரெக்குயர்மெண்ட் தானா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் டிசைன், அதுக்கான ப்ரோக்ராமிங் கோடிங்கை நீங்கள் ரைட் பண்ணணும். அதாவது அது வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் வித்தின். அதாவது நீங்கள் அந்த ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு எப்படி வந்து எந்த ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கான வந்து ஒரு சாஃப்ட்வேர் டிசைனை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டிசைன். இப்போ அந்த ஸ்மால் டெவலப்மெண்ட்டில் பாருங்கள், ப்ரோக்ராமிங் டிசைன்லாம் இருக்காது, அனலைஸோட ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க பாருங்கள். ஜஸ்ட் அனலைஸோட ஃபினிஷ் ஆயிடுச்சு, டூ இருக்கா. பட் ஆனால் இந்த லார்ஜ் ரெக்யர்மெண்ட்ஸில் நம்ம சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் பார்த்துருக்கோம், சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த வந்து சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்னால் ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம், அதுக்கான ஃபினான்ஷியல்ஸ் ரெடி பண்ணுறோம். சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ்னால் அதுக்கான வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி செக் பண்ணுறோம். அனலைஸ்னா அது வந்து கரெக்டான கோடிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் டிசைன் வந்து மேக் பண்ணுறோம். மேக் பண்ணிட்டு கோடிங்ஸ் ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா. கோடிங்ஸ் இம்ப்ளிமெண்ட் தி ப்ரோக்ராம் அண்ட் ஆஸ் டிசைனர் ஃபார் இயர்லியர் ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கோடிங்ஸ் வந்து ரைட் பண்ணுறோம். கோடிங்ஸ் ரைட் பண்ணுறதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணுறோம். எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்டிங்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, அது நம்ம வந்து ஃபர்தராக நம்ம கிளாஸில் பார்க்கலாம். டெஸ்ட் தி சாஃப்ட்வேர் அண்ட் ரெக்கார்ட் தி ரிசல்ட். அதாவது நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கான வந்து ரிசல்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் சாஃப்ட்வேர் வந்து குட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ சாஃப்ட்வேர் இருக்குது, குட் அண்ட் பேடு. ஓகேங்களா. டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் என்ன வந்து ஆப்ரேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாடல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸு, இந்த லாஸ்ட்டில் இங்கே வருது சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ், அனலைசஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோடிங்ஸு, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டிங்கு, இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸு. ஏன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாடலு, இந்த மாடல்ஸ் தான் வந்து நமக்கு கரெக்டாக மேக் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிக்சர்ஸில் இந்த லாஸ்ட்டில் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் கொண்டு வந்தாச்சு. ஆப்ரேஷன்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாடல்ஸ்.
Thank you, students.